கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான எரிபத்த நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இலை மலிந்த வேல் நம்பி எரிபக்தருக்கு அடியேன் என்று சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் கூறுகின்றார். சோழ நாட்டில் மிக பழமையான நகரான கருவூரில் திரு ஆணிலை என்னும் சிவபெருமானுடைய கோயில் ஒன்று இருக்கு. அங்கே இருக்கிற இறைவனை வணங்குவதும் இறைவனையே மனதில் நினைத்து வாழ்பவர்கள் தான் சிவனடியார்கள். அத்தகைய சிவனடியாருக்கு தொண்டு செய்து வாழ்ந்தவர் தான் எரிபத்த நாயனார். சிவனடியாருக்கு துன்பம் யாராவது கொடுத்தா உடனடியாக அங்கே சென்று அவர்களை காப்பார். தன் கையில் எப்பொழுதுமே மழுவாயுதத்தை வைத்திருப்பார். இவ்வாறு அவர் தொண்டு செய்து வரும்போது அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு முதிய அந்தணர் ஒருவர் இருந்தார். அவர் திரு ஆணிலையில் கோயில் கொண்டிருக்கின்ற சிவபெருமானிட்ட ரொம்ப அன்பு உடையவராக இருந்தார். நந்தவனத்திலிருந்து பூக்களை பறிக்கிறது, சிவனுக்கு மாலையாக சாத்தி மகிழ்வது, இதுதான் அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சிவகாமி ஆண்டார் விடியற் காலையில் எழுவார், ஆற்றில் நீராடுவார், நந்தவனத்தில் இருக்கிற மலர்களையெல்லாம் பறிப்பார். அந்த மலர்களுடைய வாசம் தன் மூக்கினில் செல்லக்கூடாது என்பதற்காக மூக்கினை தன்னுடைய ஒரு துணியினால் கட்டிக்கொள்வார். அழகான ஒரு பூக்குடை முழுவதும் மலர்களை எல்லாம் பறிப்பார், மாலையாக தொடுத்து சிவனுக்கு சூட்டி மகிழ்வார். ஒரு நாள் வழக்கம் போல பூ பறிப்பதற்காக வேகமாக வந்து கொண்டிருந்தார் சிவகாமி ஆண்டார். அப்பொழுது அந்த வழியில் சோழனுடைய பட்டத்து யானை ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா மதம் பிடிச்சு ஓடி வந்தது. சிவகாமி ஆண்டார் பூக்களை பறித்த கூடையுடன் வந்து கொண்டிருந்தார். மதம் பிடித்த யானை என்ன பண்ணுச்சுன்னா அந்த பூக்குடையெல்லாம் தும்பிக்கையால் பறித்து இழுத்து அதில் உள்ள மலர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சது. யானை பாகன் உடனடியாக என்ன பண்ணான்னா அந்த யானையை வேறு பக்கமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டான். யானையை அடிக்கிறதுக்காக சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுறாரு, ஓடி வராரு. அப்போ தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோன்னே என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானை நோக்கி வணங்குறார். சிவபெருமானே, உன்னையே நினைச்சுருக்கேன், எனக்கு இவ்வளவு துன்பம் வருதே அப்படின்னு வேண்டுறார். அப்படி அவர் வேண்டின உடனே அந்த பக்கமாக யார் வராங்கன்னா எரிபத்த நாயனார் வரார். அவர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, என்னை இந்த மாதிரிலாம் யானை வந்து துன்பம் கொடுத்துடுது, என்னுடைய பூக்குடையெல்லாம் எடுத்துன்னு போயிடுது அப்படின்னு சொன்னோன்னே யானை எந்த வழியாக சென்றது அப்படின்னார். உடனே சிவகாமி ஆண்டார் அழுதுகிட்டே சொல்கிறார், இறைவனுடைய பூமாலையெல்லாம் கீழே தள்ளிட்டு இந்த வழியாக தான் போச்சு அப்படிங்கிற. உடனே எரிபக்தர் சொல்கிறார், பாய்ந்து சென்று அந்த மத யானை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த மத யானையை தன்னுடைய மழுவாயுதத்தால் கொல்றார். யானைக்கு பாதுகாப்பாக வந்திருந்த அந்த மூவரையும் யானை பாகர் இருவரையும் சேர்த்தே கொள்றாரு. அருகில் இருந்தவங்கெல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இந்த செய்தி வந்து சோழ மன்னனுக்கு தெரியுது. சினம் கொண்ட சோழ மன்னன் உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு என்னுடைய பட்டத்து யானையை யார் கொண்டாங்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வர்றார். அங்கே வந்து பார்த்தா எரிபத்தர் யானையை கொன்று விட்டு அந்த இரத்த வெள்ளத்திலேயே நின்றுகிட்டு இருக்கார். கொன்றவர்கள் எப்பொழுதுமே அந்த இடத்தை விட்டு ஓடிடுவாங்க இல்லையா, ஆனால் எரிபத்த நாயனார் அப்படிலாம் போல, அவர் அங்கேயே நிற்கிறார். அதை பார்த்த உடனே சோழ மன்னன் கேட்குறாரு, யார் அந்த யானையை கொன்றது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூடியிருந்தவங்களாம் சொல்கிறாங்க, அங்கே நிற்கிறாரே அவர் தான் கொன்றாருன்னு. அரசன் உடனே சொல்கிறாரு, இவரை பார்த்தாலே தெரியுது நற்குணத்தில் ரொம்ப சிறந்தவராக இருக்காரு, இவர் கண்டிப்பாக கொலைலாம் செஞ்சிருக்க மாட்டார், யானை தான் ஏதோ தீங்கு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு மன்னன். அரசன் உடனே என்ன பண்ணுறாருன்னா எரிபத்தரை நோக்கி கேட்குறாரு, நீங்கள் கோபப்படுற மாதிரி இந்த யானை என்னதான் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே எரிபத்தர் சொல்கிறார், சிவகாமி ஆண்டார் பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்தார், இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா அதெல்லாம் கீழே தட்டி விட்டது, அதை தடுக்க வேண்டிய காவலர்களும் தடுக்கலை, அதனால தான் நான் காவலர்களையும் யானை பாகர்களையும் சேர்த்தே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அரசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்டத்து யானையினுடைய மன்னனாக இருக்கிற என்னையும் நீங்கள் கண்டிப்பாக இதற்காக துன்பத்தை நானும் தான் அனுபவிக்கணும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வாளை எடுத்து என்னுடைய தலையும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிபத்தரிடம் கொடுக்குறாரு தன்னுடைய வாளை. இதனை கேட்ட உடனே எரிபத்த நாயனாருடைய மனசெல்லாம் வருத்தமாக இருக்குது. எவ்வளவு உயர்ந்த குணம்ல மன்னனுக்கு, இவருக்கு போய் நம்ம தீங்கு செய்கிற மாதிரி நம்ம ஒரு துன்பத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு எரிபத்த நாயனார். உடனடியாக எரிபத்த நாயனார் என்ன பண்ணுறாருன்னா வாளை வாங்கி தன்னுடைய கழுத்திலேயே வைத்து அதை தன்னுடைய கழுத்தை அறுத்து கொள்வதற்காக அவர் முயல்றார். அப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் நாயனாருடைய கையையும் வாளையும் சேர்த்து கட்டிக்கிறார். இவர்களுடைய அன்பை பார்த்த இறைவன் உடனடியாக அசரீரியாக தோன்றி சொல்றார், உங்கள் தொண்டின் பெருமையை உலகிற்கு காட்டுவதற்காக மட்டுமே
யானை வந்து சிவபூஜையினுடைய மலர்களையெல்லாம் பறித்து சிந்தியது, இவையெல்லாம் என்னுடைய திருவிளையாடல் தான் என்று சிவபெருமான் வானத்தில் தோன்றி சொல்கிறார். உடனடியாக யானையை பாதுகாப்பாக இருந்த காவலர்கள், யானை பாகர்கள் எல்லாரும் உயிர் தெழுந்துடுறாங்க. உடனடியாக சிவபெருமானை பார்த்து இவர்கள் இருவருமே வந்து வணங்குகின்றார்கள். எரிபத்த நாயனார் வந்து சிவபெருமானோட திருக்கயிலாய மலையில் சிவகணங்களுக்கு தலைமை தாங்கும் பேரினை பெறுகின்றார். நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது துன்பம் ஏற்பட்டால் நாம் ஓடி சென்று உதவ வேண்டும். யாரை போல அப்படின்னா எரிபத்த நாயனார் போல. நம்ம அடுத்த கதையில் ஏனாதி நாயனாருடைய திருப்பணியெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.